அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். நம்மளுடைய ஸ்டூடெண்ட் நெக்ஸ்ட்டு யூடியூப் சேனல் மாணவர்களுக்கு அடுத்து என்னன்ற ஒரு தொலைநோக்கு பார்வையில் ஆரம்பத்தில் ஆரம்பிக்கப்பட்ட ஒன்று. மிக சிறந்த குறைந்த காலகட்டத்தில் நிறைய மாணவர்களையும் பெற்றோர்களையும் ரீச் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நிறைய மாணவர்கள் நம்ம பார்த்துட்டே இருந்தோம். முக்கியமாக ஆரம்ப காலகட்டத்தில் இன்ஜினியரிங் எல்லா விதமான கோர்சஸ்க்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருந்தாலும் கூட எனக்கு மிகுந்த ஆர்வம் அதிகம். டாக்டர்களை உருவாக்குவதிலும் டாக்டர்களுக்கு வழி நடத்துவதிலும் நிறைய ஆர்வம் உண்டு. ஆர்வம்ன்றது ஒன்றும் இல்லை, அது ஆரம்பத்திலே வந்தது. நான் ரொம்ப வருட காலமாக அதில் இருந்து பட் எனவே வர மாணவர்கள் சரியாக வழி நடத்த வேண்டும் அப்படின்ற நோக்கத்தில் நிறைய தேடுதலில் இருந்தோம். எனிவே இட் இஸ் கோ ஹெட். இப்போ வந்து தமிழ்நாட்டில் ஸ்டே ரவுண்டு கவுன்சிலிங் உண்டான ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எல்லா யூடியூப் பிளாட்ஃபார்ம்லேயுமே நிறைய மாணவர்களை வழி நடத்துனதில் நானும் சில வீடியோக்கள்லாம் பார்த்தேன். நிறைய மாணவர்கள், நமக்கு யாரும் போட்டியாளர்லாம் கிடையாது. அவங்களோட இன்ஃபர்மேட்டிவ் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எனக்கு என்னென்னா, இங்கே பெற்றோர்களுடைய தேடுதலை கண்டுபிடிக்க வேண்டும் அப்படின்றதான் என்னோடய நோக்கம். அவர்களுக்கு என்ன தேவை அப்படின்றத கண்டுபிடிக்க வேண்டும். அதற்கு தேவைக்கு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேட்டிவ் கொடுக்க முடியும், இல்லை அவர் தேவைகளை கண்டறிந்து அவர்களை சரியான அடுத்த முறையில் வழிநடத்த வேண்டும் அப்படின்ற மாதிரி இருக்கிற பட்சத்தில் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் கொடுக்குமாறு இருந்தால் நல்லாயிருக்கும் தான் என்னுடைய எதிர்பார்ப்பு. பெருசாக பேசப்படாத ஒரு சுச்சுவேஷனிலும் கூட இந்த ஸ்டே ரவுண்டு நடத்தி தான் ஆக வேண்டும் அப்படின்ற ஒரு பெற்றோர்கள் சைடில் இருந்து அவ்வளோ பெரிய இதாக எதிர்பார்த்து நம்மளுடைய சேனலானது கொண்டு போயிட்டே இருந்தோம். அதனுடைய மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல் தான் இப்போது ஸ்டே ரவுண்டு கவுன்சிலிங்கோட ஷெட்யூல். சிறிது காலகட்டம் நம்மளுடைய நிறைய டாக்டர் மாணவர்கள் வெளிநாட்டுக்கு போனாங்க. அந்த டைம் பீரியடில் தான் கரெக்டாக ஷெட்யூலும் வந்துச்சு. ஸோ அதனால் எனக்கு இப்போ தான் அவங்களுக்கு ரீச் பண்ண முடியுது. ஸோ வி ஹாவ் நிறைய சஃபிஷியன்ட் டைம் இருக்குது. யோசனை செய்வதற்கும் அதை சரியான முறையில் யோசனை செய்து அடுத்தடுத்த ஆப்ஷனை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் நிறைய நேரம் இருக்குது. ஓகே, இப்போது இன்றைக்கி நம்ம எந்த இடத்துல நிற்கிறோம், நம்மளுடைய மதிப்பெண் என்ன, நம்ம பாக்கெட்டில் எவ்வளோ செலவு இருக்குது, எவ்வளோ பணம் நம்மளால் செலவு பண்ணி படிக்க முடியும், தமிழ்நாட்டில் படிக்கலாமா, டிம்லி யூனிவர்சிட்டியில் படிக்கலாமா, இல்லை வேறு ஸ்டேட்னாலும் பரவாயில்ல, வெளிநாட்டுக்கு நான் போகவே மாட்டேங்க, அது வந்து எனக்கு வரலங்க, இந்தியாவில் தாங்க படிப்பேன், வெளிநாட்டுக்கு போக மாட்டாங்க அப்படின்னு இருக்கிற பெற்றோர்கள், இல்லை இந்தியாவிலே இருக்கிற வாய்ப்புகள் என்ன, இந்தியாவுக்குள்ளே என்ன, எப்படியே தான் இந்தியாவுக்குள்ளே தான் படிக்கணும்னு சொல்லிட்டீங்க சார், அதெல்லாம் நான் இங்கேயே படிக்கிறேன் அப்படின்னு இருக்கவங்க மாணவர், சார் இந்தியாவில் ட்ரை பண்ணுவோம், டிம்லி யூனிவர்சிட்டியில் பார்க்கலாம் சொல்லுங்கள். அப்புறம் தமிழ்நாடு பிஎர் மெடிக்கல் செலெக்ஷன் கீழே நாளாக அப்ளை பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணி வச்சுருக்கிறோம். நம்மளுடைய வழி நடத்துகிற மூலம் நிறைய மாணவர்கள் நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த ரெசிப்ட் வாங்கியே தரணும்னு ரொம்ப ஃபோர்ஸ்டாகவும் ஃபோக்கஸ்டாகவும் இருக்கிறோம். இங்கே இல்லை சரி ரைட்டு ஓகே, வெளி மாநிலத்தில் இருக்கிற பாசிபிலிட்டிஸ் பொறுத்து அதே டைமில் மீன் டைமில் ரெண்டையும் பேலன்ஸ்டாக கொண்டு போகிறது தான் இங்கே இருக்கிற மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல் ரேட்டு. ரெண்டில் எதாவது ஒன்று சீட்டு வாங்கிடணும், எங்கேயும் பணம் எதிர்ப்பில் இப்போ இழக்கக்கூடாது, பணம் எதையும் மிஸ் பண்ணக்கூடாது. அடுத்து வந்து இங்கே எதுவுமே வாய்ப்பு இல்லாத அடுத்த பட்சத்தில் கடைசி நாள் டிசம்பர் முதல் வாரம், அதுக்குள்ளே நமக்கு ரிசல்ட் எல்லாமே தெரிஞ்சிடும். 25 24ஆம் தேதி அவங்கள்ட்ட ஒரு ரிசல்ட் ஷெட்யூல். அது அடுத்தடுத்த நாட்களில் நமக்கு என்ன முடிவுகள் எடுக்க வேண்டும், இல்லை நம்ம ஆல்ரெடி ரிப்பீட்டில் இருக்கோன்றவங்க படிச்சுட்டே இருங்க, படிப்புன்றது நமக்கு தேவை, ரிப்பீட்டர்னு யோசிக்காதீங்க. நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன், ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு பயிற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கிறேன், அதை நிறுத்துவதில் எந்த ஒரு இதுவும் இல்லை. இது ரிசல்ட் வந்துடுச்சு, ஷெட்யூல் வந்துடுச்சு, சார் வாங்கிட்டோம் அதனால் படிக்கிறது நீ படிக்கிறேன் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் படிச்சுட்டே இருங்க, படித்தா ஒரு நாலேஜ் வளரும், ஒரு ஸ்கில் வளரும், படிச்சுட்டே இருங்க. பட் எனிவே ஐ கேன் கம் ஃபார் த கன்க்ளூஷன் ஃபார் ஷெட்யூல் பொறுத்த வரைக்கும் எம்சிசியில் அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப ஷார்ட்டாக சொல்ல ஆசைப்பட்றேன், நிறைய பேச வேண்டிய கண்டென்ட் இருக்குது, பட் ஹாவ் நாட் ரைட்டம் டு சே. பட் டெஃபினட்டாக அடுத்தடுத்த வீடியோவில் இந்த ஸ்டே ரவுண்டை பற்றி எல்லா விதமான ஸ்டேட்டு, எல்லா விதமான தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தமிழ்நாடு ஈவன் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக எந்த ஸ்டேட்டில் எந்த முறையில் எந்த மெடிக்கல் காலேஜ் ரிசீவ் கிடைக்குமா கிடைக்காதா, என்ன பண்ண முடியும் அப்படின்ற எல்லாத்தையும் நம்ம வழிநடத்த போகிறோம். சரிங்களா? ஸோ சென்ட்ரலாக கம்பைன்டு கவுன்சிலிங் ஷெட்யூல் கொடுத்தாங்க. எம்சிசியோட கவுன்சிலிங் 20ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதியும், அதே போல் அந்த ஜாயினிங் டேட் 30ஆம் தேதியும் கொடுத்துருக்குறாங்க. அப்போது அவங்களுக்கு டீட்டெயில் ஷெட்யூலும் கொடுத்துட்டாங்க. ஸோ 20ஆம் தேதி ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆல்ரெடி எலிஜிபிள் கேண்டிடேட்ன்றவங்க 20ஆம் தேதி ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். தெர் வில் பி ஆல்சோ பேமெண்ட் ஃபார் ஸ்பெஷல் ரவுண்ட். ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் ஃபெசிலிட்டி மேபி அது 20th and 21st. நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் பற்றி எதுவும் சொல்லலை, மேபி கண்டிப்பாக இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன். 20 and 21 ஏற்கனவே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்களுக்கு மட்டும் தான் கொடுக்குறாங்களா, இல்லை ஏற்கனவே ரெஜிஸ்ட்ரேஷன் புதுசாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாமா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ 21ஆம் தேதியோட முடிக்கிற 2 நாள்
20லேருந்து 22 சாய்ஸ் ஃபில்லிங் உடனே அன்னைக்கு கொடுத்துட்றாங்க, 20ஆம் கொடுத்துட்றாங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துட்றாங்க, சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்துட்றாங்க. சீட் அலாட்மெண்ட் 22 ஒரு நாள் டைம் எடுத்துக்கிறாங்க. கரெக்டாக 22 ஈவினிங் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க, இல்லை 23 கண்டிப்பாக கொடுத்துருவோம். ஸோ 23 நமக்கு ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி ரிசல்ட்டு கையில் இருக்கும். இப்போ என்னென்னா 2 பேலன்ஸ்டாக போகும்போது தமிழ்நாட்டில் நான் ஒரு ஐடியா வச்சுருக்கிறேன், நான் ஒரு மார்க் வச்சுருக்கிறேன். இட் இஸ் ஃபிட்டிங் ஃபார் த கவர்மெண்ட் கோட்டா, இன் ஆல்சோ இட் ஃபிட்டிங் ஃபார் த மேனேஜ்மெண்ட் கோட்டா, இட் இஸ் ஆல்சோ ஃபிட்டிங் ஃபார் த என்ஆர்ஐ கேட்டகரி. பட் அந்த நிமிஷத்தில் இது டீம்டு யூனிவர்சிட்டியில் ஒரு 27 லட்சம் 30 லட்சம் கட்டுற மாதிரி ஒரு காலேஜை கையில் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணாலும் யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு கெட்டிங் அலாட்மெண்ட் ஆஃப் சீட்ஸ். ஸோ அதனால் ரொம்ப கவனமாக 2 பேலன்ஸ்டாக ட்ராவல் பண்ணணும். சரியாக உங்களுக்கு கன்ஃபார்மாக கிளியராக இருக்கிறேன்றவங்க பிரச்சனையே கிடையாது. எனக்கு ஏதோ சம் டைலமா இருக்குது, ஸ்டாக்னேஷன் இருக்குது, எனக்கு பிரச்சனை இருக்குன்றவங்க தொடர்ந்து நம்மளுடைய ரொம்ப ப்ரொஃபஷ்னலான வழிநடத்துதலை பயன்படுத்தி அடுத்ததுக்கு போக பாருங்கள். இங்கே பணம்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, சீட் ரொம்ப முக்கியம். ஸோ ரிசல்ட் 23ஆம் தேதிங்க, ரிப்போர்ட்டிங் வந்து 30ஆம் தேதியோட முடியுது. நமக்கு தேவை ரிசல்ட்டோட டேட்டு தான். ரிசல்ட் வாங்கிட்டோம் போய் ரிப்போர்ட் பண்ணோம். 23ஆம் தேதி நமக்கு சொல்லி தெரிஞ்சிடும். 23 தெரிஞ்ச பிறகு தான் ஸ்டேட் கவுன்சிலிங்குடைய ஷெடியூலே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போது நமக்கு முன்னாடியே டீம்டு யூனிவர்சிட்டியோட ரிசல்ட் கையில் கிடச்சிரும். 25ஆம் தேதி டீம்டு யூனிவர்சிட்டியில் பொறுத்த வரைக்கும், ஆல் இண்டியா கோட்டா பொறுத்த வரைக்கும் ஒரு அலாட்டட் ஸ்டேட்டஸில் இருக்கிற கேண்டிடேட்டை தமிழ்நாடு எப்படி பார்க்கறது, மற்ற மாநிலங்கள் எப்படி பார்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்டேட் கவுன்சிலிங் 25 to 29, மோஸ்ட் ப்ராபப்ளி 23லேருந்து 28 வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட், சாய்ஸ் செலெக்ஷன் எல்லாமே கொடுக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். மேபி அப்போ தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் என்ன மாதிரி ப்ரோட்டோக்காலை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது. மேபி சில மாநிலங்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா புதுசாக ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்கல, ஓல்டு ரெஜிஸ்டர்டு கேண்டிடேட்டு பேமெண்ட் கட்டினவங்க அவங்கள மட்டும் சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கன்னா சில மாநிலங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனில் சில க்ரைட்டீரியா வச்சுருக்கிறோம். மேபி அவங்களும் போன ரவுண்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பேமெண்ட் பண்ணவங்க நிறைய மாணவர்களுக்கு இடம் கிடைக்கல. மேபி அந்த மாணவர்களை வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையிலும் ஒரு கர்டசி எங்கேயும் கிடைக்கலன்ற ஒரு ஏக்கத்தில் இருக்கிற மாணவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்ற ஒரு சில கொஸ்டின் மார்க்லாம் இருக்குது. ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா என்ன நடக்குன்ற யோசிக்கிறதுல நம்மளுடைய சேனல் மட்டும் இல்லை, நான் ரொம்ப ரொம்ப யோசிப்பேன். அது யோசிக்கிறது மட்டும் இல்லை, ப்ராப்பரான பாயிண்டில் கூப்பிட்டு கேட்டு இல்லை நேரடியாக சென்று பார்த்தும் கூட அந்த இன்ஃபர்மேஷனை வாங்கி என்னுடைய சேனலுக்காக நான் சொல்ல முடியலனா கூட என்னுடைய சார்ந்து இருக்கிற மாணவர்களுக்கு சொல்ல வேண்டியது என்னோட கடமை. அப்போது அது என்ன ப்ரோட்டோக்காலை ஃபாலோ பண்ணுறாங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாணவர்களே அதை ஹோல்டு பண்ணணும், இல்லை டீம்லேயே எடுத்துக்கோங்க, இதில் பெட்டர் சாய்ஸ் அப்படின்ற மாதிரி கைட் பண்ணணும். ஸோ திஸ் வெரி சென்சிட்டிவ் மேட்டர். சரியா? ரைட். எனிவே, ஸோ 25ஆம் தேதி பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க, 29ஆம் தேதி ரிசல்ட்டும் கொடுத்துட போகிறாங்க, 29லேருந்து 5ஆம் தேதி வரை ஜாயினிங் கொடுக்க போகிறாங்க. திஸ் இஸ் அஃபீஷியல் ஷெடியூல் சொல்ல வந்ததுக்கு தான் நம்ம இவ்வளோ நேரம் பேசிகிட்டே இருக்கிறோம். எனிவே இதில் சின்ன அப்டேட் சொல்ல போனோம்னா, எம்சிசியோடைய டீம்டு யூனிவர்சிட்டியில் 20+ சீட் தமிழ்நாட்டுக்குள்ளே வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக எதிர்பார்க்கிறோம், இன்க்ளூடிங் என்ஆர்ஐ சீட்ஸ். ரைட். தமிழ்நாடு, பாண்டிச்சேரி. இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கிற டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் கீழே கிட்டத்தட்ட ஒரு 56 இடங்கள், 36 கவர்மெண்ட் சீட்டு, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வந்து ஒரு 10 சீட்டு, என்ஆர்ஐ சீட்டில் ஒரு 10 சீட்டு, எல்லாரும் எலிஜிபிள்னு சொல்கிறாங்க. எப்படின்ற வரைமுறைகளாக நம்ம பார்க்க போகிறோம். அதில் சீட் அலாட்மெண்ட்டு யார் யாருக்கு என்ன மார்க் எல்லாமே நம்ம வந்து சர்ப்ளஸ் நான் வந்து கைட் பண்ண போகிறோம். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது இல்லாமல் உத்தரப்பிரதேஷ் ஆல்மோஸ்ட் ஏற்கனவே ஒரு 12 சீட்டு வேக்கண்டு, இப்போ ஒரு 112 சீட்டு, ஒரு வருஷத்துக்கு வெறும் 12,10,000 ஃபீஸுங்க. 12 lakhs ஃபீஸ். ஒரு ஹாஸ்டலுக்கு ஒரு 2 lakhsனா 14 lakh. இங்கே டீம்டு யூனிவர்சிட்டியோட ஃபீஸ் 25 லட்சம் இல்லையா? ஸோ 14 lakh 15 lakhக்கே நம்ம சீட்டு கொடுக்குறோன்னா ஆரம்பத்துலேருந்து எவ்வளோ மாணவர்கள் கைட் பண்ணியிருக்கோம், போய் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. சக்ஸஸ்ஃபுல் ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட் நம்மகிட்ட இருக்கிறாங்க, படிச்சுட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி பீகார் மேபி தேவைப்பட்டால் கைடியும், ஈவன் திரிபுரா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு 18-20 lakh 18 lakh அந்த மாதிரி ரேஞ்சில் வருது. டீம்டு யூனிவர்சிட்டியில் அந்த ரேஞ்சில் இருக்குது. பட் திரிபுரா வந்து ரொம்ப நிறைய இன்ஃபர்மேஷன் உள்ள வச்சுருக்கிறோம். பட் உண்மையாலுமே ஈஸி ட்ராவலிங் மெத்தடாலஜி. சரிங்களா? கண்டிப்பாக இங்கே வந்து ஒரு 200 மார்க் 250 மார்க் கம்மியாக இருக்கிறவங்க அதை பார்ட்டிசிபேட் பண்ணணும். அதே போல் எம்சிசியில் ஒரு ரிசல்ட்டை நம்ம பார்க்குறச்ச அதுக்கப்புறமேலே வந்து நம்ம டீம்டு யூனிவர்சிட்டி ஸ்டேட் மெடிக்கல் போகலாம் அப்படின்னு டிசிஷன் எடுத்துட்டால் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற ஒவ்வொரு மாநிலத்துலேயும் நிறைய சீட்ஸ் வந்து வேக்கண்ட் இருக்குது. பட் ஆன் டைமில் நியூ ரெஜிஸ்ட்ரேஷனும் பர்மிட் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அப்படி பண்ணுற பட்சத்தில் நம்ம கலந்துக்கிட்டு அந்த சீட்டை வாங்குவதற்கு தொடர்ந்து ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஜஸ்ட்டு கால் பண்ணி சார் கிடைக்குமான்றது இன்ஃபர்மேஷன் சார். சரிங்களா?
எனக்கு இன்ஃபர்மேஷன் மட்டும் போதும், நீங்கள் தேவையில்லைன்றது எனக்கு ரொம்ப கொஞ்சம் வருத்தம். எனக்கு இதற்கு அடுத்து இவ்வளோ நாள் இதை நான் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் இதை நீங்கள் தான் பார்க்கணும் சார். என்னவோ சொல்லுங்கள், அதை வந்து எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லுங்கள். அடுத்து கொண்டு போயிட்டு இந்த இந்த கேட்டகரி ஆஃப் சீட்ஸை வந்து வாங்கி கொடுங்க, முயற்சி பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள், மிஸ் பண்ணாதீங்க. என்னுடைய பார்வைக்கு நீங்கள் நான் எப்போதும் பார்க்கறது எங்கே தப்பு நடக்கும் அங்கே தான் பார்ப்பேன், எங்கேயும் தவறு நடக்கக்கூடாதுன்னு தான் பார்ப்பேன். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் பல்வேறு மெத்தடாலஜி நம்ம பயன்படுத்துகிறோம். சரிங்களா? தேவைப்படும் இடத்தில் தேவைப்படுற இடத்துல அடித்து அந்த சீட்டை வாங்கி கொடுக்கறதுக்கும் முயற்சி பண்ணுறோம். இதுவே அடுத்தடுத்து ஒவ்வொரு வீடியோ சொல்கிறதுக்காக இது எல்லாமே எதுக்காகனா, இந்த வருஷம் ஜாயின் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000க்கு மேலே மாணவர்கள் இடம் கிடைக்கல, வாங்கலை. தமிழ்நாட்டில் பாஸ் பண்ணி இந்த வருஷம் வாங்கிடலான்னு ட்ரை பண்ண மினிமம் ஒரு 10,000 மாணவர்கள் ட்ரை பண்ணால் பல பேர் பல்வேறு விதமான கோர்ஸ்லாம் மூவ் பண்ணிட்டாங்க. இன்னும் சில மாணவர்கள் வாங்காமல் இந்த வருஷமே வாங்கி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. இப்போது பிலோ ஒரு 200 மார்க் ரேஞ்ச் இருக்கவங்க இந்த வருஷம் டாக்டருக்கு குவாலிஃபை ஆகிட்டாங்க. இந்த வருஷம் மீட் பண்ணி அடுத்த வருஷம் போகும்போது எல்லாமே பாசிட்டிவாக நினைக்கணும். பட் அதுக்கு பல்வேறு மெத்தடாலஜிஸ் இருக்குது. எனவே நீங்கள் இது இனிவரும் காலகட்டத்தில் நீங்கள் சரியான முறையில் ஒரு முடிவுகளை எடுத்தால் மட்டும்தான் இது சாத்தியம். கண்டிப்பாக இதில் இருக்கிற நல்ல விஷயத்தை மட்டும் எடுத்துக்கோங்க, இது நெகட்டிவாக யோசிக்காதீங்க. நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கோங்க. சீட்டை வாங்கணுன்றதில் மட்டும் ஃபோக்கஸ்டாக இருங்க. பிடிஎஸ் தேவைப்படுற மாணவர்களும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம அதற்கும் கைட் பண்ணிகிட்ருக்குறோம். நம்ம வந்து மற்ற மாநிலங்களை பார்க்குறோம், வெளிநாடுகளை பார்க்குறோம். நேற்று என்னுடைய மாணவர்கள் சென்றவர் எல்லாரும் ஃபோனில் வந்தாங்க. ரொம்ப ஹாப்பியஸ்ட்டு மூமெண்ட்டாக நான் பார்க்குறேன். ஸோ எனிவே நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் இதை எல்லாத்தையும் கவர் பண்ணலாம்.